வா நண்பா, இந்த வீடியோ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு வேறு லெவலான ஆக்டர் பற்றி தான் நான் பேச போகிறேன். மலையாளத்திலும் சரி, தமிழ்லையும் சரி, எந்த லாங்குவேஜ்லையும் ஒரு சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆக்டர் தான் இந்த ஃபஹத் ஃபாசில். இவர் நடித்த எல்லா படமுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே நேரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நடிக்கிறதுல இவரை தவிர்த்து யாராலையும் முடியாது. அந்த கேரக்டருக்கு ஒரு 100% ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது அது இவரால் மட்டும்தான் முடியும். ஒரு ஹீரோவா, காமெடியனா, ஆக்டரா, இல்லை சப்போர்ட்டிங் ரோலில் எது இருந்தாலும் இவர் சூப்பராக பண்ணுவார். அவரோட பெஸ்ட்டான 4 படத்தை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். என்னடா அவர் 4 படம் தான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவர் பண்ண எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச 4 படம் தான் நான் பேச போகிறேன். கண்டிப்பாக பேலன்ஸ் பார்ட் 2 கண்டிப்பாக நான் போடுவேன் ஃபஹத் ஃபாசிலோட. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பாருங்கள். பேச போகிறேன்னா 2023 ரிலீஸ் ஆன பச்சுவும் அற்புத விளக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு மலையாள நடிகர் ஃபஹத் ஃபாசில். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஃபஹத் ஃபாசில் மும்பையில் ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்திட்டு வருவார். அப்போது ஒரு வேலையாக ஃபஹத் ஃபாசில் கேரளாவுக்கு வரும்போது ரிட்டர்ன் மும்பைக்கு போகும்போது அந்த மெடிக்கல் ஷாப் பில்டிங் ஓனர் அவரோட அம்மாவையும் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க மும்பைக்கு. ஸோ அதனால் ஃபஹத் ஃபாசிலும் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு மும்பைக்கு வந்துட்டு இருக்கும்போது கோவா ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஓனரோட அம்மா போயிடுவாங்க. அவங்க எதுக்காக கோவா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனாங்க, அவங்கள கண்டுபிடிச்சாங்களே இல்லை, இதான் இந்த படத்தோட கதை. ஒரு சூப்பரான ஃபீல் குட் ஃபிலிம் தான் இந்த படம். நல்லா காமெடியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எமோஷனலாகவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம். ஃபஹத் ஃபாசிலோட சூப்பரான காமெடி சீக்வன்ஸ் கூட இருக்கிற நிறைய இடத்துல நல்லா செம்மையாக காமெடி பண்ணியிருப்பார், சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஃபஹத் ஃபாசில். இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. பேச போகிறோன்னா 2021 ஓடிடியில் ரிலீஸ் ஆன சோஜின்ற ஃபஹத் ஃபாசில் படத்தை பற்றி நான் பார்க்க போகிறேன். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஃபஹத் ஃபாசிலோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த காரணத்தினால அவரால் பேசவோ இல்லை உடம்பு சேர்க்கவே முடியாது. இந்த காரணத்தை தெரிஞ்சிட்ட ஃபஹத் ஃபாசில் அப்பாவோட சொத்துனை அடையணுங்கிறது காரணத்துக்காக அவங்க அப்பாவை கொலை செய்ய நினைக்கிறாரு, கொலையும் செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த கொலை தப்பிச்சாரா இல்லையா, அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த சொத்து அவருக்கு கிடைச்சதா இல்லையா, இதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் கோவிட் டைமில் நடந்த மாதிரி இருக்கும், சேம் கிடையாது, ஒரு வீட்டில் நடக்கிற கதை மாதிரி அந்த கதை மூவ் ஆகும். இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஒரு சீனில், ஒரு இன்டென்ஸான சீனில் அவர் கண்ணை காமிப்பாங்க, அதெல்லாம் செம்ம சூப்பராகவே இருக்கும். அவர் ஆக்டிங்கில் பெஸ்ட்டு படம்னா இது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஒரு சூப்பரான ஒரு க்ரைம் ட்ராமா தான் இந்த படம். இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. பற்றி பேச போகிறேன்னா, 2014 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பெங்களூர் டேஸ் இந்த படத்தை பற்றி தான் எனக்கு பேச போகிறேன். இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசிலோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க துல்கர் சல்மான், நிவின் பாலி, அப்புறம் நஸ்ரியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 கசின்ஸ் அவங்களோட டிஃப்ரெண்ட் லைஃப்பை அமைச்சிக்கிறதுக்காக அவங்க எல்லோரும் பெங்களூர் வந்திருப்பாங்க. இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஹீரோ கிடையாது, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல், ஆனால் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். போனஸான சொல்ல போனால் துல்கர் சல்மான், நிவின் பாலி, நஸ்ரியான்னு சொல்லி இவங்க எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் இது, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இதை மலையாளத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த படம் செம்ம பிளாக் பஸ்டர் இது மலையாளத்தில் 2014. இதை தமிழ்லேயே ரீமேக் பண்ணாங்க, ஆனால் அது எந்த லட்சத்தில் ரீமேக் பண்ணியிருக்காங்க பார்த்தா தான் தெரியுது. ரொம்ப மட்டமாக ரீமேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மலையாளத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். சில பேர் லாக்டவுனில் பார்த்துருக்கலாம், பட் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பர். பேச போகிறோன்னா 2019 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கும்பலங்கி நைட்ன்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க ஃபஹத் ஃபாசில், ஷோபின் ஷஹீர், ஷான் நேகன், மேத்யூ தாமஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 அண்ணன் தம்பிங்க கும்பலங்கின்ற ஒரு ஊரில் இருக்காங்க. அவங்க 4 பேரோட நோக்கமோ என்னமோ வேறையாக இருக்கும். அங்கே எப்போ அந்த பிரதர் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுவாங்க, அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அதுதான் அந்த படத்தோட கதை. ஒரு சூப்பரான ஃபீல் குட் எமோஷனல் ஃபிலிம் தான் இந்த படம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த படம். இந்த படத்தில் நடிச்சிருவங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதுவும் ஃபஹத் ஃபாசில் கிளைமேக்ஸில் அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். எல்லாருமே மொத்த படம் பண்ண பர்ஃபார்மன்ஸை ஃபஹத் ஃபாசில் கிளைமேக்ஸ்லேயே பண்ணிடுவார். அதுக்காக மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா, கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்கும். ஒரு வேறு லெவலான ஃபீல் குட் ஃபிலிம் தான் இந்த கும்பலங்கி நைட்ஸ். கண்டிப்பாக பார்க்க மிஸ் பண்ணுறாதீங்க.